தமிழ் சினிமாவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மாஸ் சாங். இது எல்லாத்தையும் எடுத்தோம்னு நெனச்சுக்கங்களேன். குறிப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நம்ம வைரமுத்து எழுதின ஓப்பனிங் சாங் எல்லாமே பயங்கர மாஸா இருக்கும். ஆனா, அந்த சாங் எல்லாமே இன்னைக்கு தளபதி விஜய்க்கு தான் ஷூட் ஆகுது. அவர் தெறி படத்துல தெரியோ இல்ல இந்த படம்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. நம்ம அட்லி பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் மேட்ச்லாம் விளையாண்டு ஒரு இது பண்ணுவார்லங்க. பிகிலு. அந்த பிகில் படத்துல ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக் நல்லா இருக்குல்ல. இது நான் எடுத்துக்கிறேன். அப்படிங்கிற மாரி பார்த்தோன்னா அவர் சொல்லுவாரு. அது மாரி இப்ப வரக்கூடிய பாட்டுல இருக்கக்கூடிய அந்த வரிகள் எல்லாரும் இவருக்குன்னே எழுதுன மாரி இருக்கிறதுனால, ரசிகர்கள் எல்லாருமே இத எங்க தளபதி எடுத்துக்கிட்டும் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா என் 1 பவுன் என்னோட 1 சொட்டு வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவான்னு ரஜினிக்கு எழுதின அந்த படையப்பா பாட்டு, இன்னைக்கு நம்ம தளபதிக்கு தான் பொருந்தது. அதே மாரி பாஷா படத்துல வரக்கூடிய அந்த பாட்டு, அதாவது நாசிக் நகரில் நோட் அடிச்சா பாஷாவுக்கும் பங்கு பாரடா அப்படின்னு அந்த மாசு டான இது பண்ணும்போது இவருக்கு சூட் ஆகுது. கேஜிஎஃப் எடுத்தாலும் இவருக்கு சூட் ஆகுது. இப்படி எல்லாருக்குமே புடிச்சு கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன, ஒரு ஆள் பார்த்தோன்னா புடிக்கல. அவர்ட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவரோட மனைவி சங்கீதா. இப்ப அவரோட மனைவி என்னாச்சு? ஏதாச்சு? எங்க இருக்காங்க? அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தகவல் அலசி ஆராயும்போது, இப்ப ரீசென்ட்டா 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடி ஜேசன் சஞ்சயோட சேர்ந்து அவங்க ஹைதராபாத்துக்கு வந்திருக்காங்க. ஹைதராபாத்துக்கு சங்கீதா ஏன் வந்திருக்காங்க? எதுக்காக வந்திருக்காங்க? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.